அப்படி டெய்லி பேசிக்கிட்டே இருந்தோம். யாருன்னு இவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரு 2 நாள் கழிச்சுதான் இவங்க நான்ங்கிறது கண்டுபிடிச்சாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? அப்புறம் வந்து அப்படி பேசுறப்ப அப்ப ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருந்த மேடம். இவங்களுக்கு எனக்கும் பழக்கம் வந்துருச்சு மேடம். உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. 3 மாசம் வரைக்கும் போன்லயே பேசிக்கிட்டு இருந்தேன் மேடம். நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி வீட்டுக்காரர் வந்து வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டாங்க மேடம். இவங்க வந்து எங்கனாச்சும் போயிருவாங்க ஊருக்கு. நீங்க என்கிட்ட எவ்வளவு சிரிச்சு அழகா பேசுறீங்க. ஆனா என் புருஷனும் இருக்கானே. மல்லிகை கடையில தான் வேலை பார்த்தாங்க. பட்டுக்கோட்டையில இருந்தாங்க. இப்ப எங்கெங்கயே போய் இருப்பாங்க. ஊருக்கு வரவே மாட்டாங்க. புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. ஊருக்கு வந்தாலும் 1 மாசத்து சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து 10,000 ரூபாய் இப்படி வாங்கி கொண்டு வந்து என்கிட்ட 2,000 ரூபாய கொடுத்துட்டு 8,000 ரூபாய குடிச்சு முடிச்சுட்டு போயிருவாரு ஊருக்கு. ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துற?